Welcome to MSc Softech. நான் மணிகண்டன். இந்த வீடியோல C language ஓட introduction பார்க்க போறோம். Language people communicate பண்ண நம்ம பயன்படுத்துறோம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி நிறைய languages இருக்கு நமக்கு தெரியும். System சைடும் நிறைய languages இருக்கு. C, C++, Java, Python இன்னுமே போய்க்கிட்டே இருக்கு இந்த லெவல்ல. C பொறுத்த வரைக்கும் 50+ இயர்ஸா நாம பயன்படுத்துற ஒண்ணு. 1972ல டென்னிஸ் ரிச்சி யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்காக C கண்டுபிடிச்சாரு. 1978ல தான் அபிஷியலா ரிலீஸ் பண்றாரு. பிரையன் கென்னிங்ஹாம் அண்ட் டென்னிஸ் ரிச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் K&RC அப்படின்னு C 1978ல ரிலீஸ் பண்ணாங்க. பிரையன் கென்னிங்ஹாம்ல இருக்கிற கென்னிங்ஹாமோட K, டென்னிஸ் ரிச்சியில இருக்கிற ரிச்சியோட R இது ரெண்டையும் சேர்த்து தான் K&RC அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. C லாங்குவேஜ்னு பேர் வந்ததுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி Bன்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது, அதுல இருந்து டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால Cன்னு அப்போதைக்கு பேர் வச்சாங்க. அது இன்னுமே தொடருது. பிரையன் கென்னிங்ஹாம், டென்னிஸ் ரிச்சி இவங்க ரெண்டு பேரோட அடிஷனலா இன்னொருத்தர் பேரை சொல்லணும்னா கென் தாம்சன் சொல்லணும். யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட்ல அவர் இருந்தாரு. மூணு பேருமே பெல் லேபரட்டரிஸ்ல ஒர்க் பண்ணாங்க. பிரையன் கென்னிங்ஹாம் மட்டும் கனடியன் சயின்டிஸ்ட், டென்னிஸ் ரிச்சி அண்ட் கென் தாம்சன் இவங்க ரெண்டு பேரும் US சயின்டிஸ்ட். இவங்க மூணு பேர்த்தோட பங்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல ரொம்ப அதிகம்னே சொல்லணும். ஆரம்ப காலத்துல இவங்க C லாங்குவேஜ் அண்ட் மற்ற விஷயங்களை டெவலப் பண்ணலைன்னா இவ்வளவு தூரம் இந்த வேர்ல்டு டிஜிட்டலா இருக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். அந்த அளவுக்கு இவங்க மூணு பேருமே இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். அதுல பிரையன் கென்னிங்ஹாம் அண்ட் கென் தாம்சன் இவங்கெல்லாம் நிறைய இடங்கள்ல அவங்களோட ஸ்பீச்சை கொடுக்குறாங்க, அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இன்னுமே அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ANSI C அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் வந்து சிஏ இன்னுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி 1989ல ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ISO C வந்து 1990ல ரிலீஸ் ஆகுது. C99 வந்து 1999ல, C11 வந்து 2011ல, C18 வந்து 2018ல, C23 வந்து 2024ல. C23ங்கிறீங்க 2024 அப்படின்னா ISO வந்து சர்டிஃபை பண்ணது வந்து 2023லே பண்ணிட்டாங்க அண்ட் லேட்டரா ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் அதோட நேம்னு பார்க்கும்போது ISO IEC 9899 2024 அப்படிங்கிறது தான். அண்ட் இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போதைக்கு இந்த வீடியோ போடும்போது 2025 எண்டில் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஓவராலா பார்க்கும்போது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு. கம்பெனிக்கு தகுந்த மாதிரியே C வந்து வேற மாதிரி கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கு. பட் ஓவராலா ரிலீஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ரிலீசஸ் ANSI C, ISO C, C99, C11, C18, C23 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் சிஏ பொறுத்த வரைக்கும் இன்னுமே எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒன்னாச்சு அப்படின்னு கேட்டா அதோட யூசர்ஸ் ஹெவியா இருக்கு, ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்றதுல ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படின்றதுனால ஸ்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதோட யூசர்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட்ல இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இதை கண்டுபிடிச்சாங்க, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்காக தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கும்போது அதுல இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டெவலப்மெண்ட்டுக்கும் பண்ணாங்க. குறிப்பா விண்டோஸோட டெவலப்மெண்ட்ல இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் முழுமையாவே C பயன்படுத்தினாங்க, இப்ப பார்ஷியலா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எம்பெடட் சிஸ்டம், எம்பெடட் அப்படின்னா ஹார்ட்வேருக்குள்ள சாஃப்ட்வேரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் எம்பெடட் சிஸ்டம். அண்ட் அதுல ரொம்ப முக்கியமா C வந்து இருக்கு. இப்போ வாஷிங் மிஷின் பயன்படுத்துறோம், அதுல சில கமெண்ட் கொடுக்குறோம், அதுக்கான அவுட்புட் வருது அப்படிங்கிறதுக்கு முக்கியமா C லாங்குவேஜை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். கார்ஸ்ல சில இடங்கள்ல பயன்படுத்துறோம், அது மாதிரி நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல இந்த எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறதுல C வந்து பயன்படுத்துறாங்க. முக்கியமா சியோட மெயின் திங் இப்போதைக்குன்னு பார்த்தாவே எம்பெடட் சிஸ்டம் தான். கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் டிசைன். கம்பைலர் அப்படின்னு சொன்னா ஒரு சோர்ஸ் கொடுக்குறோம், அது இங்கிலீஷ்ல சோர்ஸ் கொடுக்குறோம், சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி அதை கம்யூனிகேட் பண்ணி மாற்றி மறுபடியும் நமக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு தெரியற மாதிரி வருது இல்லையா, அதுக்கு பேர் வந்து பேக் எண்ட்ல கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்ப்பேன். ஏன்னா C லாங்குவேஜுக்கு கம்பைலர் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இன்டர்பிரட்டர் டிசைன் அப்படின்னா ஒரு கோடிங் எழுதணும்னா லைன் பை லைனா இந்த எக்ஸிகியூஷன், இப்போ நான் சொன்ன கம்பைலர் விஷயத்தை இன்டர்பிரட்டரும் பண்ணுது, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல. ஸோ இதுக்கு வந்து C லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமா இருக்கு. குறிப்பா இப்ப பெஸ்ட் லாங்குவேஜ் ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருக்க லாங்குவேஜா பைத்தான் இருக்கு. பைத்தானோட இன்டர்பிரட்டர் C பண்ணது அப்படிங்கும் போதே இதோட இம்பார்ட்டன்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. கேம் டெவலப்மெண்ட், கேமை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டா இருக்கணும், அதே நேரத்தில் நமக்கு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு கிராஃபிக் நிறைய இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். கிராஃபிக் நிறைய இருந்தால் ஃபாஸ்டா இருக்குமானா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பட்
சி இருந்ததுன்னா அதை பண்ண முடியும். சி வந்து அதில் இம்பார்ட்டண்டாக இருக்குது. கேம் டெவலப்மெண்ட்டில் சி லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லணும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் யூட்டிலிட்டிஸ். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சில கம்யூனிகேஷன் நமக்கு தேவை, டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தேவை. அதுக்கு வந்து முக்கியமாக சி வந்து பயன்படுது. குறிப்பாக ஹார்ட்வேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது சி பெஸ்ட்டாக இருக்குனால டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ், நெட்வொர்க் டிரைவர்ஸு இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக சி லாங்குவேஜ் இருக்குது. எம்பெடட் அண்ட் ஃபார்ம்வேர் டெவலப்மெண்ட். எம்பெடட் நம்ம சொல்லிட்டோம். ஃபார்ம்வேர் டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சியில் பண்ணுறாங்க. ஸோ அடிஷ்னலாக பயாஸோட சிஸ்டம், அதே நேரத்தில் பூட் லோட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இடத்துலையுமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற ஒன்று தான் சி லாங்குவேஜ். டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். டேட்டா பேஸ்ன்னா நிறைய டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. குறிப்பாக இப்போ டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எஸ்கியூஎல் அதில் முக்கியமான ஒன்று. இந்த எஸ்கியூஎல் டெவலப்மெண்ட்டில் சி வந்து பயங்கர சப்போர்ட்டில் இருக்குது. MySQL சொல்லலாம், ஆரக்கிள் சொல்லலாம். இப்போ சூப்பராக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க PostgreSQL வரைக்குமே சி லாங்குவேஜ் வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க. குறிப்பாக PostgreSQL பார்ஷியலாக சி லாங்குவேஜ் வச்சு டெவலப் பண்ணுறாங்க. அதை நாங்கள் சொல்லிக்கிறேன். சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன். நிறைய இடங்களில் இந்த ஹார்ட்வேர் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் சி இருக்கிறதுனால இந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்லாம் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ்னா சி சொல்லலாம். குறிப்பாக மேட்லாப்ஸில் சப்போர்ட் பண்ணுது. நிறைய மாடல் லாங்குவேஜஸ் குறிப்பாக C++, ஜாவா, பைத்தான், C# இந்த மாதிரி லாங்குவேஜஸை சொல்லலாம். அந்த மாடர்ன் லாங்குவேஜஸுக்கு பேசிக்காக சி தான் இருந்திருக்கு. சியிலேருந்து தான் C++ டெவலப் பண்ணாங்க. அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. ஜாவா பொறுத்த வரைக்கும் சியோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை எடுத்து அது மூலமாக டெவலப் பண்ண ஒரு லாங்குவேஜ். C# கம்பைலர்ஸ் பேக்எண்டில் சில விஷயங்கள் எல்லாமே சியில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதோட இன்டர்பிரட்டர் சி மூலமாக பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் லாங்குவேஜஸுக்கு பேசிக்காக சி தான் இருந்திருக்கு. அண்ட் சியோட டெவலப்மெண்ட் தான் மற்ற லாங்குவேஜஸை டெவலப் பண்ணுறதுக்கு காரணமாகவே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சி கற்றுக்கிட்டா தான் மற்ற லாங்குவேஜஸ் கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லலாம். பட் பேக் எண்டில் சியோட அந்த இம்பார்ட்டன்ஸ், சி நல்லா டெவலப் ஆகி வச்சிருந்ததுனால தான் மற்ற லாங்குவேஜஸை டெவலப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிக்கலாம். அண்ட் ஓவராலாக இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால, இவ்வளோ யூசஸ் இருக்கிறதுனால ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சி லாங்குவேஜஸோட அடுத்தடுத்த அப்டேட்ஸு 50+ இயர்ஸாக எப்படி போய்கிட்டு இருக்கு, யூசஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் யூசஸ் எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு முன்னாடி அதோட பயன்பாடு, அதோட டார்கெட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியுங்கிற கான்செப்டில் இந்த யூசஸை இங்கே சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்களில் சி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும், எப்படி அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவலுக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக்க நன்றி.